Good morning students. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ்ல வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் 2 இரண்டாவது செமஸ்டர் உள்ள பாடம் வந்து பார்க்க போறோம். இதுல முதல் யூனிட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங். குவாண்டம் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா as far as quantum mechanics is concerned. எதுக்கு அப்படின்னா light interacts with atom. The interaction of light with atom. அதே மாதிரி interaction of radiation with matter. இது ரெண்டு ஃபினாமினா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் 1ல வந்து டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஈக்குவேஷன்ஸ் கிளியரா பார்த்தோம். dual nature of light, நீல்ஸ் போர்னுடைய ஆட்டம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டர், ரேடியேஷன் வித் மேட்டர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா. என்ன ரீசனால நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதுல இருந்தா வந்து ஒரு ஆட்டத்தினுடைய என்னென்ன பொருட்கள் உள்ளுக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து பார்த்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங். ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது. ஸோ ஒரு ஆல்பா பார்ட்டிக்கல் வந்து இட்ஸ் பம்பார்டட் வித் ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணோம், நம்ம ஒரு கோல்டு ஃபாயில் இருக்கு, தின் கோல்டு ஃபாயில் இருக்கு. ஸோ தின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வரும், மல்டிபிள் ஸ்கேட்டரிங் நடக்கும். அதனால தின் கோல்டு ஃபாயில் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆல்பா பார்ட்டிக்கலை பம்பார்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா அப்புறம் நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சாரு ரூதர்ஃபோர்ட். ஸோ ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரெசன்ட் டே டுடேல பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஃபினாமினா யூஸ் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோமோகிராஃபி. டோமோகிராஃபி அப்படின்னா இந்த ஸ்கேட்டரிங் தியரி மூலமாக வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், டியூமர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், ஹார்ட் டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த டியூமர்ஸில் வந்து என்னென்ன டியூமர் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு இந்த குவாண்டம் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங்குடைய ஃபினாமினா தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிட் 1ல வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங், இது வந்து யூனிட் 1ல வந்து குவாண்டம் 2, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குவாண்டம் சிஸ்டம், ஜெனரல் ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் தியரி, பார்ன் அப்ராக்சிமேஷன், கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் பார்ன் அப்ராக்சிமேஷன், ஸ்கேட்டரிங் பை அ ஸ்கிரீன்டு கூலும் பொட்டன்ஷியல், ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் ஃபார்முலா ஃப்ரம் பார்ன் அப்ராக்சிமேஷன் அண்ட் பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ். ஸோ இந்த இதில் தான் இந்த டாபிக்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 1 வந்து அடங்கியிருக்கு. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. 10 மார்க் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்ன் அப்ராக்சிமேஷன், இன்னொன்று வந்து பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ். இந்த ரெண்டு 10 மார்க்ல வந்து ஒரு 10 மார்க் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்க்கு வரும். ஓகே, இது வந்து ஒரு மாடல். பார்ன் அப்ராக்சிமேஷன் உடைய மாடல் வந்து ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் ஃபார்முலா ஃப்ரம் பார்ன் அப்ராக்சிமேஷன் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்கேட்டரிங் பை ஸ்கிரீன் கூலும் பொட்டன்ஷியல் வித் இது. ஸோ இது ரெண்டு வந்து ஒரு மாடல். கொஸ்டின் டஃபாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாடல் கேட்பாங்க. ஸோ செக்ஷன் பியில் வந்து வரும். இன்னொன்று வந்து செக்ஷன் பியில் வந்து வரக்கூடிய மிக வெரி இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன், தி ரிலேஷன் பிட்வீன் டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட். இது வந்து ஸ்கேட்டரிங் தியரிக்குள்ள இருக்கு. இந்த ஜெனரல் ஃபார்முலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது செக்ஷன் பியில் வரும். ஸோ மொத்தம் வந்து 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து செக்ஷன் பியில் வந்து பிக் கொஸ்டின் கிடையாது, ஷார்ட் கொஸ்டின் கிடையாது, ஸோ மீடியம் கொஸ்டின் ஸ்கேட்டரிங் தியரிக்குள்ள இருக்கு. டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன், அதாவது ரிலேஷன் பிட்வீன் டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட், அதை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். தென் பார்ட் சியில் பிக் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் அப்ராக்சிமேஷன் அண்ட் பார்ஷியல் அனாலிசிஸ் இதுதான் வரும். சரியா? 1 மார்க்ல நம்ம இடையில நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஐடியா அபவுட் த டாபிக்ஸ் இன் யூனிட் 1. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கேட்டரிங் தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா. இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல டேட்டா எந்தெந்த டேட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் லைன்ஸ்லேருந்து அதுலேருந்து டேட்டா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டேட்டா எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ரெண்டு டைட்டில் இருந்தால் அவங்களுக்கு டேட்டா எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a valuable tool to study the structure of the atom. Not only structure of the atom, constituent of the atom
ஆட்டத்துல என்னென்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் தி ஆட்டம். ஈவன் நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியான்ஸ்குள்ள என்னென்ன சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, குவாஸ் இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ், நியூக்ளியான்ஸ், குவார்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கவர்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரூதர்ஃபோர்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, இது வந்து ஃபேமஸ். இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா ஹை எனர்ஜி பிசிக்ஸ் கீழே வருது. ஓகே, high energy physics scattering phenomena provide the standard tool to explore solid state systems பண்ணுது. நியூட்ரான், எலக்ட்ரான், எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் and goes on. இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா collision between a beam of incident particles of definite momentum and energy are scattered by a target material. So ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிகல் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இதுதான் ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிகல். இந்த இன்சிடென்ட் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்கெட்ல போய் பம்பார்ட் ஆகும், டார்கெட்ல போய் மோதும். டார்கெட்ல போய் மோதினதுனால என்னது கொலிஷன். ஓகே, டார்கெட்ல போய் மோதி உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுது. இந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல் வெளியில போது பாத்தீங்களா, அதை வந்து டிடெக்டர் மூலமா வந்து டிடெக்ட் பண்றாங்க. இவ்வளவுதான். இன்சிடென்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு, போய் பம்பார்ட் ஆகுது, கொலைட் ஆகுது. கொலிஷன் பண்ணோம்னா என்ன நடக்குது, உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஒரு டிடெக்டர் வச்சிருக்காங்க, அந்த டிடெக்டர் என்ன பண்ணுது, இந்த ஸ்கேட்டரிங் பார்ட்டில வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாக்குறாங்க. ரொம்ப சிம்பிளானதான். இதான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. In a scattering process, the collision between a beam of incident particles of definite momentum energy, நமக்கு தெரிஞ்சது momentum தெரியும், எனர்ஜி தெரியும், are scattered by a target material. நான் சொன்ன மாதிரி வந்து scattered particles are detected by a suitable detector. ஒரு detector இருக்கும். அந்த detector வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி டிரெக்ட்ஸியா வந்து டிடெக்ட் பண்ணிடும். அது இங்க இருக்கு. இப்ப beam of particle or scattered material, this is called a target. Energy and angular momentum distribution are measured by devices. So distribution of momentum, distribution of number of particles வந்து can be easily obtained by some devices. என்னென்ன டிவைஸ் இருக்கு உங்களுக்கு, கவுண்டர்ஸ் இருக்கலாம், cloud chambers இருக்கலாம், and so on. The total number of collisions over the duration of the experiment is proportional to the total number of incident particles and the number of target materials. இது நம்ம வந்து பார்க்க போறோம். Energy, angular momentum distribution and the number of particles can be measured. Okay, இதுல இருந்து பார்க்கலாம்.